இப்போது இந்த சோர்ஸ் மானிட்டரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக் வீடியோவும் ட்ராக் ஆடியோன்ற ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சரி, இது எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மார்க்கர் வந்து நான் இப்படியே மூவ் பண்ணுறேன், கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இன்னு கொடுத்துட்றேன். இப்போ அதே மாதிரி நான் இதை அப்படியே மூவ் பண்ணி இந்த உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நான் வந்து அவுட்டுன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ளே ஹெட் எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே மூவ் ஆகுது. மூவ் ஆகி கரெக்டாக வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம். நிறுத்தினதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இங்கே மார்க் பண்ணி வச்ச இந்த கிளிப்பை வந்து நம்ம இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா இன்சர்ட்னு நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த இடத்துல கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் இப்படியே ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இப்படியே மூவ் பண்ணும்போது கரெக்டாக அந்த கிளிப்பு மட்டும் நம்ம செலக்ட் பண்ண கிளிப்பு மட்டும் ஆட் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல வந்தோன்னா மறுபடியும் இந்த கிளிப்பு கண்டினியூ ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ Ctrl Z அடித்து நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ செலெக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஓவர் ரைட்டுன்னு கொடுக்குறேன். ஓவர் ரைட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கிளிப்பு வந்து இதை ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ஓவர் ரைட் பண்ணிடுச்சு அந்த டைம் லைனில் மொத்தமாக. இதோடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க ரிலேட்டட் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.